பெருநாள் தொழுகை எங்கே தொழ வேண்டும்? ஏ. திடலில், பி. வீட்டு அருகில் உள்ள பள்ளியில், சி. ஊரில் உள்ள பெரிய பள்ளியில், டி. வீட்டில். லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம் செய்யவா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஏ. திடலில். உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 5000 ரூபாய் பணப்பரிசை ஃபிக்ஸ் மணி உங்களுடைய கையில் கிடைச்சிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நோம்பு பெருநாளும் சரி, ஹஜ் பெருநாளும் சரி, பள்ளிக்கு போகாமல் முசல்லா என்ற திடலுக்கு போவாங்க என்ற ஹதீஸை நமக்கு பார்க்க முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் மஸ்ஜிது நபவி இருக்கின்றது. மஸ்ஜிது நபவியை பொறுத்தவரையில் மற்ற பள்ளியில் தொழுகிறதை விட 1000 மடங்கு நன்மை அதிகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட மஸ்ஜிது நபவியை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய திடலுக்கு சென்றுதான் பெருநாள் தொழுவார்கள் என்கின்ற நமக்கு செய்தியை பார்க்க முடிகின்றது. பள்ளியில் தொழுவது நபி வழி அல்ல, திடலில் தொழுவதுதான் நபி வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல் இருந்தும் அது மற்ற பள்ளிகள் எல்லாம் விட 1000 மடங்கு சிறந்த நன்மையை தரக்கூடிய பள்ளியாக இருந்தும் கூட அந்த பள்ளியில் தொழாமல் திடலில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்துள்ளார்கள் சொன்னால் அப்ப பெருநாள் தொழுகை என்பது திடலில் தான் தொழ வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டிலிருந்து அந்த திடலுக்கு போகும்போது ஒரு பாதையிலையும், திடல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது மற்ற வேறொரு பாதையிலையும் ரசூலா வருவார்கள் என்ற செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ இதுவும் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சுன்னத்து தான், நபி வழி தான். நம்முடைய வீட்டுக்கும் திடலுக்கும் 2 வழிகள் இருந்தால் நாங்கள் அந்த 2 வழிகளையும் போகிறதுக்கு ஒரு வழியையும் வர்றதற்கு ஒரு வழியை நாங்கள் பாய்ச்சி கொள்ளணும். அப்போ இதுவும் ஒரு சுன்னத்தாக நாம் செய்வதற்கு பார்க்க வேண்டும்.